ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல கருப்பு டூ படத்தை பத்தி பேசியிருக்காரு. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு டூ வந்து நான் இப்போ எடுக்க போறது கிடையாது. ஸோ கருப்பு டூக்கான லீடு வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் விசஸ் காட் அப்படின்ற மாதிரி என்ன மென்ஷன் பண்ணி லீடு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போறது கிடையாது. இப்போதான் ஒரு கவர்மெண்ட் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி வந்து பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 6 வருஷம் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் எழுதி அடுத்த வருஷம் அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா 6 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கருப்பு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எதனா ஒரு இன்டெரக்டான ஸ்பீச்சா தான் கொடுத்திருக்காரு. சோ வேற மாதிரியான சம்பவம் தான். சோ அது எப்படி எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல, என்னென்ன செய்வாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போதைக்கு நமக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ அதனால பாப்போம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாம கருப்பு விசஸ் பாலிடிக்ஸ்னு இல்லாம தனியாவும் நான் சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சோ டுயல் ரோல் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ்ல கை வைக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சோ வைக்காம இருக்கிறது நல்லதுதான். சோ எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ்ல வைக்காம இவங்க மறுபடியும் கார்டை வச்சு வேற மாதிரி ஒரு வேற ரூட்ல போனா நல்லா இருக்கும். சோ ஆல்ரெடி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். சோ 108 வகையான கருப்பு இருக்கு. சோ அதுல ஏதாவது ஒரு கருப்பு இன்னும் 2-3 கருப்பை லாக் பண்ணி படம் எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். சோ 5 வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதை தான் யோசிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். சோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கருப்புட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆல்ரெடி ஃபேன்ஸ் சோசியல் மீடியால கேட்டுட்டே இருந்தாங்க. ஹேஷ்டாக் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கருப்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு பதிலடியா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்புட்டு நான் இப்போ எடுக்க போறது கிடையாது, அது ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. சோ ஆகட்டும், 10 வருஷம் கூட ஆகட்டும், பொறுமையா கதை எழுதி மறுபடியும் பிளாக் பஸ்டர் ஆகிற மாதிரி கொடுத்தா சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ எடுக்கிறாரு, அதுக்கான அபிஷியல் அப்டேட்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல கருப்புட்டு இப்போ எடுக்க போறது கிடையாது, அப்படியே எடுத்தாலும் அது வந்து பாலிடிக்ஸ் விசஸ் கருப்பணசாமி அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி கதை இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல தனியா இதே மாதிரி இந்த கருப்பு படம் மாதிரி தனியா வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.